ஆபிரகாமுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி தன்னுடைய கிருபையை விளங்க பண்ணார் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. He was a very very faithless man. விசுவாசமே கிட்டத்தட்ட இல்லாத ஒரு மனுஷன். சூழ்நிலை, அவர் போன பாதை எல்லாம் அவர் ஒரு அவிசுவாசி போலதான் இருந்தார். என்ன சொல்றீங்க? அவர் விசுவாசத்தின் தகப்பன் அல்லவா? தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி பார் என்று சொல்லி ஏசாயா 81 எழுதியிருக்கிறது. நீங்க அவர் விசுவாசம் இல்லாத பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஆதியாகமம் 12 அதிகாரத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 12 2 3 4 5 நீங்கள் வாசித்து பார்த்தால் ஜெனசிஸ் சாப்டர் 12, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 3வது வசனத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். அவன் நான் உன்னை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். 12 அதிகாரத்துல சொல்லுவாரு. 15 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல கேட்பாரு. 15:2 ஆபிரகாம் கர்த்தரை, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். என்ன கேட்கிறாரு? அடியேனுக்கு பிள்ளை இல்லையே, என்ன தருவீர்? நான் எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு என்னதான் தரப்போம்? ஆண்டவர் கன்வின்ஸ் பண்றாங்க, விடல பாருங்க. இன்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, you need not adopt that boy, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவா என்று சொன்னான். அவன் சொல்ல, don't limit God, don't change your track. யாரோ ஆண்டவர் யாரோட பேசுறார், maybe even online. உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி ஆகும்படி கர்த்தர் கற்பத்தை திறப்பார். ஆண்டவர் மறுபடியும் சந்தோஷமாக உள்ளத்தாட்சியாய் மாற்றுகிறார். எவ்வளவு ரீஅஷ்யூர் பண்றாரு. இல்ல இல்ல அவனா வேண்டாம், உன் கற்ப பிறப்பு உனக்கு சொல்லுறோம். 15 அதிகாரம் 16 அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் 16, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் பிள்ளை இல்லாதிருந்தார். எகிப்து தேசத்தாராகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண்ணு அவளுக்கு இருந்தார். 2வது வசனம், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அழைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தையை ஆபிரகாம் செவிமடுத்தான். என்ன சொல்லியிருக்கான்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கிறான் 15 சொல்லியிருக்காரு. 16 வேலைக்காரி குழந்தை கொடுத்தாரா? சரி விட்டாரா? 99 வயசுல திரும்பியும் கர்த்தர் தரிசனமானார். தரிசனமாய் 17 அதிகாரத்துல சொல்றாங்க, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், வாக்கு சுத்தி என்னோடு கூட நட. 2வது வசனத்துல, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். எப்படி சொல்றாரு? உன்னை மிகவும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். 17 15 கொடுங்க. 17:50. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய் இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். 16, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன்,
அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். 17:17 அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரா பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். இவர்தான் நம் விசுவாசத்தின் தகப்பன். 12 அதிகாரத்துல வாக்குத்தத்தம், 15 அதிகாரத்துல சந்தேகம், 15 அதிகாரத்தில் திருமை வாக்குத்தத்தடே நான் நிச்சயமாவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரம். 16 அதிகாரத்துல அபாண்டமான ஒரு செயல். அவர் வாக்குத்தத்தத்தை நம்பாமல் வேலைக்காரி ஆகாரோட பிள்ளையை பெற்றுக் கொடுக்கிறார். 17 அதிகாரத்தில் திருமையும் கர்த்தர் தரிசனமாய் சொன்னார், இல்ல நான் உன்னையே பெருக பண்ணுவேன், உன் மனைவி சாரால் கர்ப்பத்தின் வழியாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இத்தனை தடவை சொல்லியிருக்காரு. இப்ப எப்படி ஆண்டவர்னு கேட்டா கூட தப்பு கிடையாது. முகம் குப்புற விழுந்து சிரிச்சிருக்கான். பக்கத்துல போச்சவங்க நீங்க கூட இவ்வளவு மோசமா ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அவ்வளவு மோசமா சொல்லுங்க, பக்கத்துல அவ்வளவு மோசமா முகம் குப்புற விழுந்து நகைத்த ஆபிரகாமையே அவர் கிருபையாய் தூக்கி எடுத்தார் என்றால் உங்களை எப்படி கைவிடுவார்? காலமாய் தட்டிங்க வேண்டோரே. This man miserably failed. This man was very faithless. The situation, சூழ்நிலை, அவருடைய சரீரம் எல்லாம் அவரை நம்ப விடவே இல்லை. ஆனால் வாக்கு மாறாத கர்த்தர், நான் சொன்னதுதான், நான் திரும்ப உன்னை தூக்கி எடுத்து உனக்கு நிறைவேற்றுவது கிருபையாக இருந்தான். வயதானவனுக்கு பிள்ளை, சத்தமா வாசிக்கிற வசனத்தை, 100 வயதானவனுக்கு பிள்ளை, 90 வயது சாராளுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பற்றி ஒரு மனுஷன் லூக்கா 1:13 சகரியா, லூக்கா 1